நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே நொண்டிமேடு லவுடேல் பிரிவில் இருந்த பர்ன்ஃபுட் ஏரி 1960ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடும் மழை மற்றும் இயற்கை பேரிடரால் முழுவதுமாக மூடப்பட்டு விட்டது. பின்னர் அந்த இடம் தனியாரிடம் தாரை வார்க்கப்பட்டு தற்போது விவசாய நிலமாக மாறியுள்ளது. மேலே கோலிசோலா, டைகர் ஹில் அந்த சரௌண்டிங் அது பெரிய ஒரு சரியான ஒரு திக் ஃபாரஸ்டாக இருக்கும். அதோட அடிவாரம் பார்த்தீங்கன்னா பர்ன்ஃபுட் ஏரியான்ட்டு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஏரி இருந்ததா அந்த காலத்தில் இருக்கிறவங்கலாம் நிறையா பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா அது அந்த ஏரி அங்கே இருந்ததுக்கு உண்டான அடையாளமே இன்றைக்கி இல்லாமல் போயிருக்கு. அது அரசாங்கத்தோட பகுதியாக இருந்தால் அதை கையகப்படுத்தி அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு குடிநீர் தேக்கத்தை உருவாக்கணுன்றது தான் இந்த நீலகிரி மாவட்ட மக்களோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 1800ஆம் ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் பர்ன்ஃபுட் ஏரி இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. ஆங்கிலேயர் காலத்தில் டைகர் ஹில் அணையில் இருந்து தண்ணீர் அனுப்பப்பட்டு பர்ன்ஃபுட் ஏரியில் சேகரித்து பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஏரி எப்படி தனியார் கைக்கு போனது, இது தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கையை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடமிருந்தும் அரசிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றோம். ஆவணங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அரசாங்கம் அந்த ஏரியை கையகப்படுத்த வேண்டும். தவறினால் பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு மனுவை தாக்கல் செய்து இந்த ஏரியை மீட்பதற்குண்டான நடவடிக்கையில் நாங்கள் இறங்குவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போதும் இங்கு நீரூற்றுகள் மூலம் உற்பத்தியாகும் நீரை லாரிகளில் பிடித்து விற்பனை செய்து வருகின்றனர். தற்போதைய சூழ்நிலையில் அரசு அந்த இடத்தை மீட்டெடுத்து பராமரிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.